ஹாய் ட்ரேடர்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ரேடோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து சிம்பிள் தாங்க. இது வந்து சிம்பிள் ட்ரேட்ஸ் தான். அதனால் வந்து 2 ட்ரேடும் ஒரே வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். சரிங்களா? ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் நாங்கள் பார்க்கவே கிடையாது. சிம்பிளாக பார்த்தா சிம்பிளாக ட்ரேட் எடுத்தால் இது வந்து ஷோர் ஷாட். ஆல்ரெடி அந்த ஒரு ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா? இந்த ட்ரேட் மார்க்கெட்டில் எடுத்துருக்கணும், அது எடுக்கல. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே வந்து ட்ரேட் எடுத்தேன், இந்த பையருக்கு வந்து நான் ட்ரேட் எடுத்தேன். இது வந்து ஷோர் ஷாட். சரிங்களா? ஓகே, இப்போது எப்படி இது ஷோர் ஷாட்னு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்கலிங்க. இது வந்து அப் ட்ரெண்டு. ஃபஸ்ட்டு மேஜர் விஷயம் அப் ட்ரெண்டு. சரிங்களா? அந்த அப் ட்ரெண்டில் யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பையர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கான். புரியுதுங்களா? சரிங்களா? இந்த அப் ட்ரெண்டில் யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கான். பையர் ஸ்ட்ராங்காக இருக்கானா? ஓகே, இப்போது பையர் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னும் போது நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ நாம் கரெக்டாக எந்த இடத்துல ட்ரேட் எடுப்போம், அந்த இடத்துல கரெக்டாக செல்லர் என்ட்ரி ஆகும். சரிங்களா? அப்படி வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் என்னால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு அப் ட்ரெண்டை பார்ப்பாங்க, ஒரு செல்லர் கேண்டிடேட் வந்துச்சு அப்படின்னா வச்சுக்கோங்களேன், உடனே பையர் ட்ரேட் எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு அப் ட்ரெண்ட் 4 கேண்டிடேட் தொடர்ந்து பையர் கேண்டிலே வருது அப்படின்னா அடுத்து வந்து செல்லருக்கு எடுப்பாங்க. இல்லைன்னா அப்படியே கண்டினியூஷன் ட்ரேட் எடுத்து பையருக்கு எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கண்மூடித்தனமாக ட்ரேட் எடுக்கவும் நிறைய பேர், அப்படி ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணவங்களும் நிறைய பேர். சரிங்களா? ஓகே, இப்போது இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பையர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, வீக்கு தான். இப்போ இங்கே ஒரு செல்லர் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கான், அவனை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டான். பையர் ஸ்ட்ராங்கு, சிங்கிள் கேண்டில் சிங்கிள் கேண்டில் சிங்கிள் கேண்டில் சிங்கிள் கேண்டில். ஸோ செல்லர் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு மொமெண்டம் ஒரு 2-3 கேண்டில் தொடர்ந்து அவனால் ஃபார்ம் பண்ண முடியல. ஏன் முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தாங்க, ஏன்னா அவன் வீக்காக இருக்கான். அவனோட பையர் ஸ்ட்ராங்காக இருக்கான், அதனால் பையர் மேலே போகிறான். புரியுதுங்களா? ஸோ இந்த பையர் வந்து இந்த லெவலை இங்கே பாருங்கள், ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிட்டான். ஆல்ரெடி இங்கே பாருங்கள் பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் மேலே வரான். ஸோ செல்லர் ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணிடுறான். செல்லரோட லெவலில் பையர் ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணிடுறான். புரியுதுங்களா? ஸோ இங்கே பிரேக் அவுட் பண்ணிட்டான், அதனால் கண்டிப்பாக அப் ட்ரெண்டு பையர் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஆல்ரெடி இங்கே பையர் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு இருக்கான். ஸோ ஈஸியாக பையர் தான் வருவான் அப்படின்னு சொல்லி ட்ரேட் எடுத்தா ப்ராஃபிட். சரிங்களா? இது ஈஸி ட்ரேட் தாங்க, ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. சரிங்களா? ஓகே, அடுத்த ட்ரேட் நான் எங்கே எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து யூடியூப்பில் தான். சரிங்களா? யூடியூப்பில் பார்த்து தான் நான் வந்து உங்களோட ட்ரேட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே, ஸோ இந்த கேண்டில் நான் ட்ரேட் எடுத்திருக்கேன், பையருக்கு ட்ரேட் எடுத்தேன். இந்த கேண்டில் நான் எப்படி பையருக்கு ட்ரேட் எடுத்தேன் அது வந்து எப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இங்கே பாருங்கள், இதுவும் வந்து ஒரு அப் ட்ரெண்டு. சரிங்களா? மேஜர் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக ட்ரேட் எடுக்கக்கூடாது. அதை தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக ட்ரேட் எடுக்கக்கூடாது அப்படின்னா அப் ட்ரெண்டில் டவுன் ப்ரிடிக்ஷன் பண்ணுறதும் டவுன் ட்ரெண்டில் அப்பு ப்ரிடிக்ஷன் பண்ணுறதும் ரொம்ப தப்பான விஷயம். அப்படி ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணவங்க தான் இருக்காங்க. புரியுதுங்களா? அதை தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போது இங்கே பாருங்கள், இந்த ட்ரேட் வந்து ஒன் செகண்ட். ஓகே, இல்லை இங்கே பார்த்தேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து ஒரு அப் ட்ரெண்டு. சரிங்களா? அப் ட்ரெண்டில் யார் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க? பையர் தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. கரெக்டுங்களா? பையர் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஓகே, ஆனால் இங்கே பாருங்கள், கேப் டவுன் ஆகியிருக்கான். இருந்தாலும் நான் பையருக்கு ஏன் ட்ரேட் எடுத்தேன்? கேப் டவுனில் செல்லர் தான் ஸ்ட்ராங்காக இருப்பான், ஆனால் அந்த செல்லரோட பையர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கான்றது எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அது வந்து ஒரு விஷயம். புரியுதுங்களா? எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு அப் ட்ரெண்டு. சரிங்களா? அப் ட்ரெண்டில் இங்கே வந்து 2 கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கான். சரிங்களா? இங்கேயும் 2 கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கான். இது வந்து செல்லர், நார்மலாக செல்லர் வந்திருக்கான். ஓகே, ஆனால் இந்த பெரிய கேண்டில் எப்படி செல்லர் ஃபார்ம் பண்ணான்? சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு எக்ஸாஸ்டிங் கேண்டில். சரிங்களா? அவன் வந்து ஃபுல் பொட்டன்ஷியலும் அவன் யூஸ் பண்ணி, அந்த செல்லர் வந்து அந்த லெவலில் அவனோட ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணி அவன் கீழே வந்துடுவான். சரிங்களா? ஏன்னா அங்கே பாருங்கள், பையர் ரிஜெக்ஷனும் இல்லை, பையர் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. சரிங்களா? ஓகே, அப்போது அதுக்கடுத்து கண்டிப்பாக இங்கே வந்து நான் வந்து இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துரு வந்து
இந்த இடத்துல சார்ட்டில் வந்திருந்தேன் அப்படின்னா இந்த கேண்டிலுக்கு கண்மூடித்தனமாக இப்போ அந்த விஷயம் வருதுல்ல, கண்மூடித்தனமாக அந்த இடத்துல நான் பையர் ட்ரேட் எடுத்திருப்பேன். சரிங்களா? ஆனால் நான் வந்தது இந்த இடம். ஓகே, இப்போ இந்த பையர் இங்கே வந்திருக்கான். ஆல்ரெடி இங்கே அப் ட்ரெண்டு, பையர் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஓகே, ஸோ ஸ்ட்ராங்காக வந்துட்டான். சரிங்களா? ஆனால் இங்கே இருக்கிற செல்லர் கேண்டில் இவனோட ஓப்பனிங் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ண முடியல. திரும்ப பையர் என்ட்ரியே வந்துட்டான். ஸோ பையர் ஸ்ட்ராங்காக இருக்கான். சரிங்களா? ஸோ இது வந்து கேண்டில்ஸ்டிக் சைக்காலஜி. அது வந்து தெளிவாக நீங்கள் வந்து கேண்டில்ஸ்டிக் சைக்காலஜியும் ப்ரைஸ் ஆக்ஷனும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள், ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணாமல் ப்ராஃபிட் பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே, இப்போது இந்த லெவலில் ஓப்பனிங் பாயிண்ட்டை அவனால் பிரேக் அவுட் பண்ண முடியல. அதனால் திரும்ப பையர் என்ட்ரி ஃபார்ம் பண்ணி மேலே போயிட்டான். சரிங்களா? ஓகே, திரும்ப இந்த லெவல் பாருங்கள். இந்த லெவல் தானே செல்லர் என்ட்ரி ஆனால், அதே லெவல் தானே செல்லர் ஃபுல் பவர் யூஸ் பண்ணி எக்ஸாஸ்ட் ஆகிட்டான். அப்போ திரும்ப அந்த லெவல் வந்ததும் இந்த செல்லர் வந்தான். அதே செல்லர் இங்கே பார்த்துக்கோங்க, திரும்ப கரெக்டாக பாருங்கள். அதே செல்லர் இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ண முடியலை. சரிங்களா? இந்த செல்லரும் பிரேக் அவுட் பண்ண முடியல, இதே செல்லரும் இங்கே பிரேக் அவுட் பண்ண முடியல. அப்போது இந்த லெவலில் பையர் ஸ்ட்ராங்காக இருக்கான். சிம்பிள். ஆல்ரெடி இங்கே அப் ட்ரெண்டில் ஒரு லெவலில் அவன் என்ன மாதிரி ரியாக்ட் ஆகிறான் அப்படின்றது நமக்கு தெரியணும். சரிங்களா? அப்படி தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியாது. சரிங்களா? இந்த லெவலில் இங்கே செல்லரும் பிரேக் அவுட் பண்ண முடியல, இந்த செல்லரும் பிரேக் அவுட் பண்ண முடியல. ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய கேண்டில் வந்திருக்கான், அந்த பவரை அவனால் இங்கே யூஸ் பண்ண முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் அந்த இடத்தோட முடிஞ்சு போயிட்டான். இந்த இடத்துல அவன் செல்லர் வீக் ஆகிட்டான். சரிங்களா? வீக் ஆனதுனால அங்கே பையர் ஸ்ட்ராங் ஆகிட்டான். அதே லெவலில் திரும்ப பையர் என்ட்ரி ஆகுவான். கேப் டவுனே ஆனாலும் திரும்ப கண்டிப்பாக அந்த 100% பையர் தான் என்ட்ரி ஆகும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. சரிங்களா? அதனால தான் நான் இங்கே பையருக்கு ட்ரேட் எடுத்தேன். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ அந்த இடத்துல வந்து இங்கே வந்து நான் அந்த பேட்டர்ன், கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் எதுவுமே நான் பார்க்கல. ஜஸ்ட் ப்ரைஸ் ஆக்ஷன், அந்த கேண்டில்ஸ்டிக் சைக்காலஜி மட்டும்தான் நான் ட்ரேட் எடுத்தேன். புரியுதுங்களா? ஸோ சார்ட்டை பார்க்குற விதம்னு ஒன்று இருக்குது. அந்த சார்ட்டில் பார்த்துட்டு அந்த சார்ட்டை அனலைஸ் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேட் எடுக்கணும். புரியுதுங்களா? அதை தெளிவாக மைண்ட் வச்சுக்கோங்க. ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னாவே பொறுமையாக, பேஷன்ஸ், கண்டிப்பாக ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் பொறுமை ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? பொறுமை இல்லை அப்படின்னா 100% நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியாது. தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. பொறுமை இல்லை அப்படின்னா 100% நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியாது. அப்படியே ட்ரேட் எடுத்தாலும் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியாது. ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சிம்பிளாக சொல்லியிருப்பேன். ரொம்ப மைண்டை போட்டு கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? ஒரு லெவல் இப்போ இங்கே பாருங்கள், அப் ட்ரெண்டுங்களா, வேகமாக சொல்கிறேன் பாருங்கள். அப் ட்ரெண்டில் செல்லர் எக்ஸாஸ்ட் ஆகிட்டா. இந்த செல்லர் இங்கே வர முடியல. ஏன் வர முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் இங்கேயே முடிஞ்சு போயிட்டான். அவனோட பவர் இங்கேயே முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல அவனோட பவரை யூஸ் பண்ண முடியல. அவனோட பவர் இல்லை, வீக் ஆகிட்டான். ஸோ பையர் என்ட்ரி ஆகிட்டான். திரும்ப இந்த கேண்டில் ஓப்பனிங் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ண முடியல. ஸோ திரும்ப பையர் என்ட்ரி ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால தான் இங்கே பையர் ட்ரேட் எடுத்தான். சிம்பிளாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஓகே, தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 ட்ரேடும் இது வந்து சிம்பிள் ட்ரேடு தான். ரொம்பலாம் மைண்ட் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம் வேண்டாம். சரிங்களா? இப்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் வந்து லேர்ன் பண்ணல, எதுவுமே தெரியல அப்படின்னா கொஞ்சம் புரியாது. சரிங்களா? ஸோ திரும்ப பாருங்கள், கண்டிப்பாக புரியும். சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்த ட்ரேட் அடுத்த வீடியோ எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.